ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சீரியல் நேரம். இப்போ 303 எபிசோடில் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். போனதோட எதில் முடித்தோம் அப்படின்னா, அந்த குணசேகர் ஏதோ வார்னிங் பண்ணிட்டு போயிட்டாப்புல. அந்த சமயம் பார்த்து அஸ்வின் வந்து சக்தி கால் பண்ணுறாப்புல. அதோட முடிஞ்சு இப்போ அதோடைய கண்டினியூ பார்க்கலாம். அப்படியே சக்தி ஃபோனை பார்க்குறாப்புல. அப்படியே இந்த மாதிரி அஸ்வின் கால் பண்ணி வரான். என்ன ரொம்ப நாள்லாம் கால் பண்ண வேணாம், இப்போ திடீர்னு கால் பண்ணி வரான், என்ன ஏதுன்னு சொல்லி கேட்கலான்னு சொல்லிட்டு சக்தி போகிறாப்புல பால்கனி கிட்ட. உடனே ஜனனி பின்னாடியே போயிட்டு என்னன்னு கேளு சக்தி அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே உடனே அஸ்வினை காமிக்கிறாங்க. சார் நான் இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டிட்டு இருக்கேன் சார், யாரோ என்னை துரத்துறாங்க கொள்றதுக்கு, நீ எப்படியாவது காப்பாற்றுங்க சார் அப்படின்னு சொல்லி அவன் அந்த பக்கம் சொல்கிறான். அஸ்வின் சொன்ன உடனே அப்படியே ஷாக் ஆகிடுச்சு சக்திக்கு. என்னடா ஆச்சு திடீர்னு, அன்றைக்கி வீடியோ கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டு போனேன். ஆமாம் சார், தெரியாதனமா உங்களை ஏமாற்றிட்டேன் சார். அன்றைக்கி யாரோ இன்னொருத்தர் பணத்துக்கு ஆசைப்பட்டு வீடியோ கொடுத்துட்டேன். அவர் யாருகிட்டே தெரில, ஆனால் அவங்கள்ட்ட வீடியோ கொடுத்துட்டேன். இப்போ ஏடானா திடீர்னு ஏதோ ஒரு டீம் என்னை துரத்திட்டுருக்காங்க என்னை கொள்றதுக்கு அப்படின்னு சொன்னால், ஏன்டா துரத்துறாங்கன்னு சொல்லி கேட்டோடனே நடந்ததை சொல்கிறான். இந்த மாதிரி வீடியோ கொடுத்ததுனால அப்புறம் நான் ஹோட்டலில் உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு இருந்தேன். டீ சாப்பிட்ருக்கும்போது ஒரு 4 பேர் வந்தாங்க. என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, தம்பி இது பென்ட்ரைவ் கொடுத்த இது அஸ்வின் தம்பி நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, ஆமாம் சார் நான் தான் அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் யார்கிட்ட பென்ட்ரைவ் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்குறாப்புல. வேறு எப்படி கேட்டோன்னே, இல்லை சார் தெரியாது அப்படின்னு சொன்னோன்னே, அப்படின்னா ரொம்ப நல்லதாக போச்சு, நீ தெரியாமல் சாகுடா அப்படின்னு சொல்லி ரிவால்வர் எடுத்து என்ன சொல்ல ஆரம்பித்தாங்க. சார் நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன், இந்த மாதிரி பைக்கில் போயிட்டுருக்கேன், அவங்க என்னை துரத்திட்டே இருக்காங்க, எப்படியாவது வந்து என்னை காப்பாற்றுங்க சார் அப்படின்னு சொல்லி அஸ்வின் சொல்கிறான். சொன்னோடனே சக்திக்கு ஷாக் ஆகிடுச்சு. இவங்க ஏன் துரத்துறா, எந்த டீம் என்ன எதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னால், சரி நீ எந்த ரூட்டில்டா போயிட்டுருக்க, நீ அந்த போயிட்டே இரு, நான் சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லி ஒரு லொக்கேஷனை நீ எனக்கு ஷேர் பண்ணு அப்படின்னு சொல்லி சக்தி சொல்கிறாப்புல. உடனே நாங்களும் அது ஆப்போசிட்டில் வந்துட்டுருக்கோம், உன்னை காப்பாற்றிடுவோம், கவலைப்படாமல் தைரியமாக போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சார் சீக்கிரம் எப்படியாவது வாங்க சார், வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அஸ்வின். சொன்னோன்னே, சார் வந்துடுறேன்டா, லொக்கேஷனை மட்டும் ஷேர் பண்ணேன், நானும் என்னுடைய லொக்கேஷனை ஷேர் பண்ணுறேன், கவலைப்படாமல் போயிட்டு இருக்க வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு ஜனனி கேட்குறாங்க. உடனே ஃபோனை கட் பண்ணிட்டாப்புல சக்தி. ஜனனி என்ன சொல்லி கேட்டோன்னே, ஜனனி இப்போ எதுவும் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை, நான் வண்டியில் போகும்போது நான் எல்லாம் தெளிவாக சொல்கிறேன், சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. உடனே அந்த சீனை கட் பண்ணிட்டு கீழே டைனிங் ஹாலில் காமிக்கிறாங்க. டைனிங் ஹாலில் வந்து குணசேகரன் அப்போ தான் அந்த உட்காராப்பில் உட்காந்தானே அவங்க அம்மாச்சி கேட்குறாங்க, எப்பா ஒரு வாய் ஏதாவது சாப்பாடு சாப்பிடலாம்லப்பா அப்படின்னு சொன்னோன்னே, இல்லைம்மா என் வேலை முடிகிற வரையும் ஒரு வேளை சாப்பாடு மட்டும்தான் அப்படின்னு சொன்னோடனே அப்படியே அமைதியாக இருக்காங்க. உடனே சக்தியும் ஜனனி கீழே போகிறாங்க. அப்படியே சீக்கிரம் வா ஜனனி சீக்கிரம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னு யாருக்குமே எதுவும் சொல்ல கிடையாது. ஆமாம், புருஷன் பொண்டாட்டியும் கிளம்பிட்டான் இப்போ வெளியில் ஊரை சுற்றுறதுக்கு அப்படின்னு சொன்னோடனே அப்படியே பெரிய ஆள் சொல்கிறாப்புல, எங்கேயாவது போய் தொலையட்டும், எதுக்கு நீ எதுக்கு பேசிகிட்டு இருக்க கதிரை பேசாமல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியே அவங்க வெளியில் போயிட்டு அந்த காரில் பார்த்துட்டே இருக்காங்க. அஸ்வின் கால் பண்ணிகிட்டே இருக்கான், லொக்கேஷன் ஷேர் பண்ணி போயிட்டே இருக்காங்க. மாறி டேய் உனக்கு ஆப்போசிட்லான்ற நான் வந்துட்டுருக்கேன், வாடா அப்படின்னு சொன்னோன்னே, யாரும் அவனை துரத்துற என்ன எதுன்னு சொன்னோன்னே, நீங்கள் அது கரெக்டாக டேய் நீ இந்த இடத்துக்கு வந்துட்டு நான் வந்துட்டுடா என்னை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு நில்றான்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு போயிட்டேன். டேய் நீ என்ன பின்னாடி போயிட்டுருக்க, அவங்க எங்கள் அண்ணன் ஆளுங்க தான்டா, குணசேகரனுடைய ஆளுங்க தான்டா, நீ கவலைப்படாமல் இருற அப்படின்னு சொன்னோன்னே, சார் இல்லை சார் இது குணசேகரன் ஆள் இல்லைன்னு சொன்னோன்னே இவங்களுக்கு ஒரு ஷாக் ஆகிடுச்சு. குணசேகரன் ஆள் இல்லையா, அப்படின்னா அறிவுக்கரசியோடைய ஆளாக இருக்குண்டா, நீ இதை என்னை பார்த்துக்கிறேன்டா, நீ இருறா அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை சார் இது அறிவுக்கரசியோடைய ஆளும் கிடையாது, இது ஏதோ புது டீம் என்னை துரத்துறாங்க, என்னென்னு தெரில, எதுக்குன்னு தெரில, என்னை உயிரோடு விட்டு வைப்பாங்களா இல்லையான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது சார், சீக்கிரம் வாங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே சரியா நீ ஆப்போசிட்டில் போடுறா, புது ஆளுங்கண்ணா நான் வந்துடுறேன்டா காப்பாற்றுறேன்டான்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் பேரலல் டைரெக்ஷனில் அப்படியே போயிட்டே இருக்காங்க. போயிட்டே இருந்தோடனே அவன் கரெக்டாக திடீர்னு அச்சுச்சோ அப்படின்னு சொல்லி அவன் ஷாக் கொடுக்குறான். அஸ்வின் டே என்னடா ஆச்சுன்னு சொல்லி ஜனனி கேட்குறான். டே என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி ஜனனி கேட்டோடனே, சார் இந்த மாதிரி பெட்ரோல் தீர்ந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னே, சரியா நீ பைக் அங்கே நிப்பாட்டிட்டு எப்படியா சீக்கிரம் வாடா, நாங்கள் ஆப்போசிட்டில் வந்துட்டுருக்கோம், எங்களோட வண்டியில் வந்து ஏறி அப்படின்னு சொல்கிறாங்க. இவனை பைக்கை நிப்பாட்டிட்டு கரெக்டாக அந்த ஏதோ சோர் மேலே ஏறி குச்சி அந்த கிரவுண்டுக்கிட்ட ஓடுறான். கரெக்டாக அவங்களுக்கு கார் வந்துருச்சு. வாடா சீக்கிரம் வாடான்னு சொன்னோன்னே, சார் வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்துட்டே இருக்கான். அப்படியே மெதுவாக வந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அவங்களும் இறங்கி வந்துட்டே இருக்காங்க. வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு ஒரு ஷாக் கொடுத்த மாதிரி ஏதோ பின்னாடி பைக்கில் வந்தவே அவனை ஷூட் பண்ணிட்டாங்க. கரெக்டாக ஹெட் ஷூட்டு, அங்கே ஸ்பாட்லேயே அஸ்வின் ஆல் அவுட். அப்படியே இவங்களுக்கும் சக்திக்கு ஜனனிக்கு பெரிய ஷாக் ஆகிடுச்சு. அப்படியே அந்த பைக்காரர் நேராக வந்து அஸ்வின் கீழே விழுந்தோடனே அந்த டெட் பாடி மேலே இருக்கிற பேக்கை தூக்கிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். போனவுடனே அப்படியே பெரிய ஷாக் ஆகிடுச்சு. இவங்க நின்றுட்டு ஜூஜோ செத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் கடைசியில் ஆஸ்பத்திரி தூக்கி போய் ஐசியூவில் வச்சு பார்க்குறாங்க. உடனே போலீஸ்கார் வந்து, சார் அந்த ஸ்பாட்டில் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, இல்லை சார் ஒரு பொருள் வாங்குறக்கா வந்தேன், அந்த பொருளை காமிங்கன்னு சொல்லி கேட்டோடனே, இல்லை சார் பொருளை வாங்குறக்குள்ளே தான் அவனை யாரோ ஷூட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னோடனே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த பொருள் என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லி சொல்கிறாப்புல. சரி என்ன பொருள் வாங்க போகிறீங்க, எதுக்காக பாட்டு போகிறீங்கன்னா, அந்த பொருளை வாங்க என்ன பொருள் சொல்லுங்க இவங்களுக்கு சொல்கிறதுக்கு பயப்படாது கிடையாது. கரெக்டாக பொருள் எதுவும் சொல்லணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அது அடுத்து என்ன சரி தேங்க்யூ.